பட் ரொம்ப நாளாக ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பார்த்ததுல இந்த இந்த இடம் ரொம்ப பிடிச்சது. சரி, பீச் கிட்ட ஒரு பிரெஞ்ச் தீம்ல இருக்குது. எனக்கு எப்படி சினிமா அண்ட் ஆக்டிங் அவங்களோட பேஷன் வந்து இஸ் ஃபுட். குனாஃபா ப்ரான் இருக்கு, அலோவண்டு வெஜ்ஜில் சிக்கனில் எல்லாமே அலோவண்ட் இருக்கு. பெஸ்டோ சிக்கன் வந்து ஹூமூஸ் சைடில் வந்து ஒரு சாலடு. These are veg volivens. Yeah, they're looking delicious. உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. வெட்டரன் ஆக்டர் திரு கே தங்கவேல் அவர்களுடைய கிராண்ட் சன். தாத்தா வந்து அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் நடிக்கிறதுல. நான் உனக்கு எங்கேயுமே சான்ஸ் கேட்டலாம் தர மாட்டேன். ஷீ இஸ் ஆல்வேஸ் பீன் ஸ்வீட்டுங்க. அவங்க பார்க்க தான் ரஃப் அண்ட் டஃப் அப்படி இப்படி கோக்காரன். 3 படம் ஹீரோவா, பட் அதில் 1 ரிலீஸ் ஆச்சு, மற்ற 2 வாஸ் சாக். ஃபிலிம் ஸ்டார்ஸும் இருந்திருக்காங்க, சீரியல் ஸ்டார்ஸ் ஒரே இடத்துல இருக்கும் போதும் நிறைய பேர் சீரியல் ஸ்டார்ஸ் நோக்கி. பெருசா நீங்க வந்து லீடா அப்படின்னு வந்து எங்கேயுமே உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கல. இதுக்கு காரணம் என்ன சார்? இப்பவும் கூட எனக்கு சில சான்சஸ் கிடைச்சிருக்கு லீடா, பட் நான் அதை ரிஜெக்ட் பண்ணி இல்லைங்க சார் லீடு வேணான்னு. ஸோ அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். எனக்கும் இது இப்போ கேட்குறப்ப ஷாக்கிங்கா. டெலிவிகடன் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க சஜானா. பல வருஷமா பல சீரியல்ஸ் மூலியமா மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்த ஆக்டர் அஸ்வின் குமார் அவர்கள் இப்போ பிசினஸ்குள்ள இறங்கி ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அவங்களோட கெஃபே தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம். அவங்களோட கெஃபே பத்தியும் அவங்களோட பர்சனல் லைஃப் ஜர்னி பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ சார். ஹலோ, வாங்க வாங்க, ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க கெஃபேக்காக. தேங்க் யூ so much. ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ஒரு இன்டீரியரா இருக்கட்டும், கலர் பாலெட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணிருக்கீங்க. நைஸ். டெலிவிகடன் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். ரொம்ப வருஷமா ஐ பீன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. சீரியல்ஸ்ல கொஞ்சம் படமும் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப நாளா ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 1.5 years 2 years நான் பார்த்துட்டு இருந்தேன். அமைஞ்சது ஒரு இடம் இங்கே வெசநகரில் பண்ணணும்னு எனக்கு மைண்டில் இல்லை. நிறைய ஏரியாஸ் பார்த்ததுல இந்த இந்த இடம் ரொம்ப பிடிச்சது. சரி, பீச் கிட்ட உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ப்ளீஸ் வாங்க 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 வாங்க, ப்ளீஸ் கம் அண்ட் சிட். ரொம்ப நைஸா இருக்கு சார் கெஃபே உள்ள. வெளிய வந்து ஒரு மாதிரி நேச்சுரல் ஆம்பியன்ஸ் இருந்தாலும் வெளிய கொஞ்சம் இன்ஃபார்மலா இருக்குமே, இங்க கொஞ்சம் ஃபார்மலா இருக்கும். பட் ஒரு பிரெஞ்ச் தீம்ல இருக்குது. அப்படிங்களா? ஆமா. ஓகே, நீங்க சொன்னீங்க ஓகே தான். திஸ் கரண்ட் ஜெனரேஷன் வந்து ஒரு பேஸ்டல் கலர் அந்த மாதிரி இதுல ரொம்ப அப்சஸ்டா இருக்காங்கல்ல. உங்களோட கெஃபே செட்டப்பும் வந்து இந்த பேஸ்டல் கலர்ஸ்ல இருக்கு. இந்த தீம் அண்ட் கலர் பாலெட் எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? இது வந்து இட் வாஸ் கெஃபே, ஆல்ரெடி இந்த இடம் இருந்தது. அதை நான் டேக் ஓவர் பண்ணி இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணோம். என்னோட ஃப்ரெண்டோட டாட்டர் ஒருத்தங்க இருக்காங்க, ஷீ இஸ் வெரி குட் இன் கலர்ஸ். ஸோ அவங்க சொன்னாங்க, இல்லை அந்த பிங்க் பேலட் வாங்க, லெட்ஸ் கோ சம்திங் சோபர் இன் இங்கிலீஷ்னா வி கோ வென்ட் ஃபார் சேஜ் அண்ட் ஒயிட். ஸோ கொஞ்சம் காமா இருக்கும் அந்த இடம். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கீங்களா இந்த இடம்? யா, கண்டிப்பா. இந்த ஜெனரேஷன் வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ஆக்டராகவும் இருந்துட்டு இப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து புதுசாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கீங்க. ஆக்டராக இருந்துட்டு பிஸ்னஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கெஃபே வந்து நீங்கள் எப்படி சிங்கிள் ஹேண்டடாக மேனேஜ் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு பார்ட்னர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா? இல்லை சிங்கிள் ஹேண்டடாக பண்ணல. எதனா எனக்கு 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இருங்க இன்ட்ரடியூஸ். வாங்க சார். சம்பத் சார், லிஜன் சார். ஹலோ. ஸோ நாங்கள் 3 பேர் தான் இந்த கெஃபே நடத்துகிறோம். நாங்கள் 3 பேரை விட நான் வந்து கிரெடிட்ஸ் அவங்க 2 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா என்னோட பார்ட் வந்து மினிமல் தான். மெயினாக இந்த மெனு கியூரேட் பண்ணி இங்கே கஸ்டமர்ஸ் திரும்பி வராங்க, பிடிச்சிருக்குன்னா ஆம்பியன்ஸ் மட்டும் இல்லை, ஃபுட்டு நல்லா இருந்தால் தான் இருப்பாங்க. அது காரணம் இவங்க 2 பேர் தான். ஸோ தே பீன் ஷெஃப்ஸ் ஃபார் எ வெரி லாங் டைம். அவங்க வந்து வெளிநாட்டிலையும் இருந்திருக்காங்க. சார் வந்து துபாயில் இருந்திருக்காங்க, சார் பர்முடாஸில் இருந்திருக்காங்க, அண்ட் இங்கே ரொம்ப வருஷமாக இருந்திருக்காங்க. ஸோ we 3 ரன் டிவைன் டைம். ஓகே, நீங்க சொன்னீங்க மெனு கியூரேட் பண்றது வந்து அவங்க 2 பேர் தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்றாங்க அப்படின்னு. நீங்களும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் நான் தான். ஆமா, ஏன்னா சாப்பிடுறது என் வேலை இல்லைங்களா, அதனால அவங்க கியூரேட் பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்கு சார். நிறைய பிளேசஸ்க்கு டிராவல் பண்ணிருப்பீங்க. அண்ட் டிவைன் டைன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கான்டினென்டல் பிளேஸ் மாதிரி இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப நீங்க உங்களோட இன்புட்ஸ் வந்து எந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறீங்க? என்னோட இன்புட்ஸ் டெஃபினட்டா இருக்கும். பட் மெயினா என்னோட இன்புட்ஸ் கம்மியா இருக்க காரணம் வந்து முக்காசி வரும்போது பிளேட்டுக்கு வரும்போது
எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஹார்ட்லி இட் நீட்ஸ் எனி இன்புட். ஸோ அவங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அது நம்ம சொல்கிறத விட அவங்களுக்கு அதுதான் அவங்களோட. எனக்கு எப்படி சினிமா அண்ட் ஆக்டிங் அவங்களோட பேஷன் வந்து இஸ் ஃபுட். ஸோ அவங்க வந்து ஒன்னொன்னும் கியூரேட் பண்ணி டேபிளுக்கு போய் கம்ப்ளைண்ட் திருப்பி வந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி தேல் ரெக்டிஃபை எவ்ரிதிங். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸி இதை ரன் பண்ணுறது. பிகாஸ் the two people take care of it. எல்லா ஜென்ரேஷன் வராங்க, கிட்ஸ்லேருந்து யங்கர் பீப்புள், டுடேஸ் கிட்ஸ், காலேஜ் கோயிங் அண்ட் எல்டர்லி பீப்புள் ஆல்சோ. ஸோ அவங்க வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னும் போதும் we feel really good about it. நீங்க நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிருப்பீங்க. அங்க ஒர்க் பண்ணதுக்கும் இப்போ உங்களுடைய ஓன் கெஃபேல நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்மளே வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அங்க வந்து ஹோட்டல்ல குக் பண்றது வந்து வேற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும், இங்க நம்ம ஓன் கெஃபே அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டு ஃபீலும் உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? இதுல நீங்க என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க? எங்க இருந்தாலும் ஒரே மாதிரி தான் எஃபர்ட் போட்டிருக்கோம். பட் கஸ்டமர் எண்ட் ஆஃப் த டே கஸ்டமரோட ஃபீட்பேக் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம உள்ள குக் பண்ணும்போதே இப்போ நம்ம கஸ்டமர் ஃபுட்டு சாப்பிட்டு ஸோ நம்ம செஃப் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அது எப்பவுமே அது நிறைய வாட்டி நடந்திருக்கு, இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி மெனு கியூரேட் பண்ணதுமே சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இல்லாத மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தபுள்ளி சேலடு, ஸோ வெஜ்ஜில், அப்புறம் ஓலோ வண்டு, அதுக்கப்புறம் குணாஃபா ப்ரான், அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக. ஸோ வேற கஸ்டமைஸ் பண்ணி தர மாதிரியும் இப்போ கஸ்டமருக்கு இது எனக்கு இது மெனுவில் இல்லாத இது வேணும் அப்படின்னா கூட நம்மகிட்ட இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணி தரோம். காலேஜ் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ப்ரைஸில் தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ யார் வந்து கேட்டாலும் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாத மாதிரி வச்சிருக்கோம். அதே சமயத்தில் ஃபுட்டு குவாலிட்டி, அந்த குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஃபுட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டிவைன் டைம்ல வந்து உங்களுடைய சிக்னேச்சர் டிஷ், இது வந்து என்னோட சிக்னேச்சர் டிஷ் வந்து நான் என்னோட ரெஸ்டாரண்ட்ல வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நீங்க வச்சிருக்க ஒரு டிஷ் என்னது சார்? குணாஃபா ப்ரான் இருக்கு, அது ஒரு சில இடத்துல தான் இருக்கு, நிறைய இடத்துல இல்லை. குணாஃபா ப்ரான், அதுக்கப்புறம் ஓலோ வண்டு, வெஜ்ஜில் சிக்கன்ல எல்லாமே ஓலோ வண்டு இருக்கு. அதுக்கப்புறம் பெஸ்தோ சிக்கன் வந்து ஹூமூஸ் சைடில் வந்து ஒரு சேலடு, ஒரு பீட்டா பிரெட் வச்சு ஹூமூஸ்ல பெஸ்தோ சிக்கன், அது வந்து ஹூமூஸ் டீ போல சொல்லுவாங்க, அது இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வெட்டரன் ஆக்டர் திரு கே தங்கவேல் அவர்களுடைய கிராண்ட்சன் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு வெட்டரன் ஆக்டருடைய பேரனாக இருந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போ உங்களுக்கு அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா? தாத்தாவும் வந்து ஒரு ஆக்டர், ஒரு பெரிய லெவல் ஒரு ஆக்டர், நிறைய கான்டெம்பரரிஸோட வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு வந்து எங்கேயாவது உபயோகப்பட்டுச்சா? இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஸ்டார் கிட்லாம் இல்லைப்பா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தேன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படின்னு இருந்தீங்களா சார்? இல்லைங்க, இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் போத். ஏன்னா தாத்தா வந்து அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் நடிக்கிறதுல. ஸோ எனக்கு அவர் எங்கேயுமே வாய்ப்பு கேட்டதும் கிடையாது. அவர் ஹி வாஸ் வெரி கிளியர், நான் உனக்கு எங்கேயுமே சான்ஸ் கேட்டலாம் தரமாட்டேன், இட் ஷுட் பி யுவர் ஓன், பண்ணுறதை நான் பண்ணிக்கோ. அப்போ அவங்களோட மேக்கப் மேன் சொக்கலிங்கம் அண்ணன் ஒருத்தர், அவர் தான் எனக்கு ஆக்சுவலி கூப்பிட்டு போய் சின்ன வயசில் நான் 2 படம் பண்ணது காரணம் அவர் தான். ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஒரு மேக்கப் மேன் அண்ணன் தான் கூப்பிட்டு போய் எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தது. தென் ஐ டூ 2 ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு பேக் டு ஸ்டடீஸ். பட் எங்கே போனாலும் ஒரு மேடையில் மரியாதை கிடைச்சது வந்து அவர் பேரால தான். ஸோ இல்லை அவன் ரொம்ப புதுசுன்னு பார்க்கல, லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் வாஸ் கிவன். அது ஏன்னா எனக்கு இல்லை, தாத்தாவோட பேரன்றனால அது நான் ரொம்ப அதை நான் கண்டிப்பாக நான் ஒத்துக்கிட்டே ஆனால் தட் அவரால் தான் அந்த மரியாதை கிடைச்சதுன்னு இன்னி வரைக்கும் அது இருக்குது. யூனோ இவரோட இன்னாரோட பேரன்றது அந்த லைட்டில் தான் ஐ பீன் பாஸ்கிங். ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் தட். கண்டிப்பாக அந்த அளவுக்கு இருக்க முடியாது. அந்த காலத்து காமெடியும் சரி, அவர் பண்ண விஷயங்கள் நம்மளால கண்டிப்பாக தொட முடியாது. பட் அவர் கூட அசோசியேட்டடாக ஒரு பேரனா இருந்திருக்கும்ன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். கண்டிப்பாக சினிமாவுமே வந்து தாத்தாவுடைய காலத்துல இருந்து இப்போ வந்து ரொம்ப டிராஸ்டிக்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சினிமா பத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி சீரியல்ஸ் மாறி இருக்கு, சீரியல்ல நிறைய மாறி இருக்கு. பட் இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், நான் பார்த்த இதுக்கு என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் பார்த்த சீரியல் வந்து இட்ஸ் நாட் கோயிங் ஆன் த ரைட் ட்ராக் இஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா அப்போ இருந்து கதைக்கு இருந்த இம்பார்ட்டன்ஸ் இப்போ இல்லையோ அப்படின்னு என்னோட பர்சனல் தாட். இப்போ இல்லை, பட் நிறைய சாயல் இருக்கு இல்லைங்க, மேக்கர் அந்த நார்த் இந்தியன் சாயல் நிறைய நம்ம சீரியல் இருக்கு, அதனால இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அது கலர் மாறி இருக்கு, ஒர்க்கிங் பேட்டர்ன்ஸ் பீப்புள் மாறி இருக்காங்க. பட் வாட் எவர் இட் இஸ் சினிமா
சீரியல் பீப்புள் என்ஜாய் இட். நீங்க வந்து சீரியல்ஸ்ல வந்து பல வருஷமா மக்களை வந்து என்டர்டைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க படமும் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய சரணாலயம்ன்ற படம் வந்து ரிலீஸும் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க 2 படங்கள் பண்ணி அது வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற சமயத்துல வந்து ஏதோ ஒரு ஃபேக்டர்னால அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாம போயிருச்சு. சோ அப்போ வந்து நீங்க எப்பயுமே இருக்கும் ஒரு படம் பண்ணிருக்கோம், பிக் ஸ்கிரீன்ல வந்து நம்மள பார்க்க போறோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து மூவ் ஆயிட்டோம் அப்படின்னு வந்து எல்லாரோட ஒரு கனவாவும் இருக்கும். அதுவும் முக்கியமா மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு வந்து படம் பண்ணணுன்றது பெரிய கனவா இருக்கும். அப்படி அந்த கனவு வந்து முடிவை நோக்கி போறப்ப இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்னால தள்ளி போகுது அப்படின்றப்போ அந்த ஒரு ப்ராக்ரஸ் அண்ட் ஜர்னி வந்து உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு சார்? இனி யங் எனக்கு வந்து ஹீரோவா பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. டெஃபினெட்லி நம்மளும் ஒரு ஹீரோ ஆயிடுவோம். பட் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் டு சம்மன் பிகமிங் எ ஹீரோ. அதில் பெரிய ஃபேக்ட் வந்து லக்குன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும். ஏன்னா இருந்துச்சு, ஓகே இன்னொரு பேரை ஓகே ப்ரொடியூசர் அமைகிறாங்க, ஒரு கதை, நீங்கள் சொன்ன மாதிரி 4-5 படம் பண்ண, ஒன்று ஃப்ரெண்டு, ஒன்று வில்லனா, 2-3 ஐ திங்க் 3 படம் ஹீரோவா. பட் அதில் 1 ரிலீஸ் ஆச்சு, மற்ற 2 வாஸ் சாக்ட் ஃபார் ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன்ஸ். அப்போ டெஃபினெட்லாக தேர் வாஸ் ஒரு சென்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் இருந்துச்சு. இல்லையே நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு. பட் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் தட். I learned that this is how life is going to treat you and you should move on. நமக்கு என்ன வருதோ பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஸோ லெசன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் ஐ ஆக்சுவலி டிட். நிறைய கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து நான். அதுலேருந்து நீங்கள் எப்படி ரெக்கவர் ஆகி வந்தீங்க சார்? ஏன்னா ஒரு பெரிய டவுன்ஃபால், இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்றது வந்து ப்ரொடியூசர் சைடில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு இதை தாண்டி ஒரு ஆக்டராக நம்மளுக்கே நிறைய செல்ஃப் டவுட்ஸ் வரும் அந்த இடத்துல, என்ன இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி ரெக்கவர் ஆகி வந்தீங்க சார்? ரிகவர் பெருசாக ஆகலை, பட் எனக்கு கொஞ்சம் ரிகவரி ஹெல்ப் பண்ணது வந்து சினிமா வந்து மக்கள் போய் பார்க்கணும், சீரியல் வந்து நாங்கள் வந்துடும் உங்கள் வீட்டுக்கு. ஸோ அதனால அந்த அட்டென்ஷன், அந்த ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நான் சில இடத்துல பார்த்துருக்கேன், இது உண்மையான்னு தெரியல, ஃபிலிம் ஸ்டார்ஸும் இருந்திருக்காங்க, சீரியல் ஸ்டார்ஸ் ஒரே இடத்துல இருக்கும் போதும் நிறைய பேர் சீரியல் ஸ்டார்ஸ் நோக்கி வந்திருக்காங்க. ஏன்னா எவ்ரிடே தே see them, எவ்ரிடே பழக்கப்பட்ட ஒரு, அதுவும் இல்லாம வீட்ல ஒருத்தர் மாதிரி இல்லையா சீரியல்ஸ்? அந்த ஒரு இது நம்ம வந்து சார் அவர் ஒரு ஃபிலிம் ஆக்டர் அவர், பட் இருந்தாலும் சீரியல் ஆக்டருக்கு ஒரு மரியாதை டெஃபினட்டாக இருக்குது, அவனுக்கு உண்டான இது. அதுக்கு மக்களுக்கு பெரிய தேங்க்ஸ் அதுக்கு. ஏன்னா அதே கம்ஃபர்ட் கொடுத்துருக்கு. அந்த ரிஜெக்ஷன் நீங்கள் சொன்னீங்களா, அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு அந்த ஒரு ஃபேக்டர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. அது பரவாயில்லையே, இது நல்லா இருக்கு, இந்த ஃபீல் எங்கே போனாலும் யூ ஆர் நோன் ஆஸ் அ ஆக்டர், நல்லா இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் படத்தில் வந்து லீடாலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ உங்களோட ஜானர் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாகவே இருக்குது. பெருசாக நீங்கள் வந்து லீடா அப்படின்னு வந்து எங்கேயுமே உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கல. இதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா எப்பயுமே ஒரு லைம் லைட்டில் இருந்தவங்க வந்து ஒரு லீடாக இருக்கணும், எனக்கு லைம் லைட் வேணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது பேசிக் ஹியூமன் நேச்சர். ஆனால் நீங்கள் அப்படி இல்லாததுக்கு காரணம் என்ன சார்? I started my career, நான் சொன்ன மாதிரி I did a couple of serials as lead. தென் நம்ம டைவர்சிஃபை பண்ணும் போதும் லீடாக பண்ணாக்கா அதுக்கு உண்டான டைம் ஜாஸ்தி தேவைப்படும். ஐ வாண்டட் மோர் டைம் ஃபார் அதர் திங்ஸ்னால இப்போவும் கூட எனக்கு சில சான்சஸ் கிடச்சிருக்கு லீடாக. பட் நான் அதை ரிஜெக்ட் பண்ணி, இல்லைங்க சார் லீடு வேணான்னு. ஸோ அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். அந்த ஒரு மேனேஜர் கேட்ட, என்ன சொல்றீங்க லீடு வேணாம்? எனக்கும் இது இப்போ கேட்குறப்ப ஷாக்கிங்காக இருக்கு. எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க லீடு வேணும் அப்படின்னு, எல்லாரும் ரொம்ப எஃபர்ட்ஸ் போடுவாங்க. நீங்க என்னன்னா வேணாம் அப்படின்னு சொல்றீங்க? இல்லைங்க, இட் இஸ் டூ டிமாண்டிங்னு ஃபார் மை. இப்போ இந்த ஆரம்பிச்சதுனால ஐ ஃபீல் இல்லை எனக்கு லீடு வேணாம், கிவ் மீ நைஸ் கேரக்டர் ரோல். இப்போ எனக்கு மூவிஸில் இப்போ உனக்கு அப்போ நான் போன தாட் ப்ராசஸ் வந்து ஹீரோவை தான் பண்ணணும். இப்போ எனக்கு தாட் ப்ராசஸ் இல்லை நல்ல கேரக்டர் ரோல் பண்ணலாமே, அதில் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ ஐ வில் பி ட்ரைங் ஃபார் ஃபிலிம்ஸ் கேரக்டர் ரோலாக. சீரியல் அப்படி தான், ஐ வாண்ட் டு ஒன்லி கேரக்டர். பெருசாக லீடில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஐ வாண்ட் டு டூ நைஸ் கேரக்டர் ரோல். ஐ திங்க் இந்த குவாலிட்டி தான் உங்களை வந்து மக்கள் மனசில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கேரக்டர் வந்தாருப்பா, இந்த கேரக்டரா அவர் வாழ்ந்தாருப்பா அப்படின்னு ஒரு போனாப்பா அப்படின்னு, யூ நாட் மை ஐகான், யூ நாட் எனிதிங், யூ ஜஸ்ட் அண்ட் பாய் நெக்ஸ்ட் டோர், அவ்வளவுதான். அப்படி இருந்தா போதும் எனக்கு. கண்டிப்பா பாய் நெக்ஸ்ட் டோர் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து இருந்தா போதும் எனக்கு. சோ இப்போ வந்து உங்களோட கெஃபேல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் என்ன? நான் வந்து ஒரு வெஜிடேரியன். அண்ட் இப்போ வந்து வெஜிடேரியன்ல உங்க கெஃபேல வந்து எது ரொம்ப ஸ்பெஷலா கிடைக்கும்? Okay, we do something called volo vents. ஓகேங்களா, that's Italian dish. Volo vent is a puff pastry which filled with a filling. நான் கொண்டு வர சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணிட்டு ஜென்யூனா உங்களோட ஃபீட்பேக். சோ உங்களுக்கு உங்க கெஃபேல என்ன பிடிக்கும் சார்? எனக்கு வந்து குனாஃபா ப்ரான்ஸ்னு ஒரு அப்ப அதையும் நீங்க ட்ரை பண்ணிட்டு ஜென்யூன் அதை நான் ட்ரை பண்றேன். நீங்க நான் ஃபீட்பேக் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் சாப்பிடுறேன்.
பட் ஸ்டில் நீங்க வேற ஒரு இடத்துல குனாஃபா ப்ரான் சாப்பிட்டீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க வந்து இது உங்க கெஃபேன்றது மறந்துட்டு நான் சொல்றேன். Yeah. டீல் நான் கொண்டு வர சொல்றேன். எஸ் These are veg volivens. யா தே லுக்கிங் டெலிஷியஸ். பிளேட்டிங் கூட ரொம்ப கியூட்டா நல்லா இருக்குங்களா? எஸ்தெட்டிக். Very அதாவது இந்த ஜெனரேஷனை வந்து எப்படி கவர் பண்ணும் அப்படின்னு யூ ஹேவ் எங்க காட் ஷெஃப்க்கு தெரியும். எங்களை விட எங்க ஷெஃப்க்கு தெரியும். ஆமா, ஏன்னா எல்லாரும் வந்து இந்த எஸ்தெட்டிக்ஸ் இப்ப பார்த்தோன்னே வந்து ஒரு ஸ்னாப் எடுத்து நான் வந்து எல்லாருக்கும் போட்டுறேன் அந்த மாதிரி. ஆமா, இட்ஸ் ஆல் ஆன் சோஷியல் மீடியா. எடுத்தோனே நான் இங்க வந்துட்டேன் இதான் சாப்பிட போறேன். சாப்பிடுறதுக்கு முன்னாடியே திஸ் ஜெனரேஷன் பீப்புளும் தேல் போஸ்ட் இட் நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு. அது ஒரு அனாயிங் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் இட் இஸ் நீட் ஆஃப் த ஆர் மாதிரி ஆயிடுச்சு. அப்சல்யூட் நீட் ஆஃப் தி அவர். கரெக்ட். இதை ட்ரை பண்ணி பாருங்க. யா ஷூர். So yes, those are veg volivens. okay. Puff pastry filled with vegetarian filling. Okay. இது இது நான் வெஜிடேரியன்ல அவேலபிளா இருக்குதா உங்க Yes, கெஃபேல? yes. ஓகே ஓகே. இது வெஜிடேரியன்ல அவேலபிளா இல்ல குனாஃபா prawns. ஆக்சுவலா இப்ப வெஜிடேரியன் நான் வெஜ் மாதிரியே வெஜ் வந்து மிமிக் பண்றாங்களே, யூ கேன் ட்ரை தட் ஆல்சோ. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி மீட் இல்லைங்களா இப்போ வெஜ் மீட். ஓகே, I'll try that. இது டேஸ்ட் பண்ணி பாருங்க அண்ணா. நீங்களும் ஷூர். கார்ன் ஃபில்லிங். Yes. ஸ்பினச் அண்ட் கார்ன் ஃபில்லிங் அது. அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ண முடியுது பஃப் பேஸ்ட்ரியோட. இப்போ ஃப்ரெஷ்லி மேட் டிப் தான் அது. டிப்பு இங்கே ரெடியா நீங்க Yes. குக் மேக் பண்ற டிப்ஸ். Yes. பாட்டில் ப்ரிசர்வேட்டிவ் ஆடட் அந்த மாதிரிலாம் இல்ல. இல்ல இல்ல இல்ல. சோ இந்த 4 டிப்புமே இங்கே மேக் பண்றது. எக்ஸாக்ட்லி. ஓகே. உங்க பேஸ்ட்ரியோட நான் டிப்புக்கு ஃபேன் ஆயிட்டேன் சார். சோ உங்களோட ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுட்டை விட வந்து நான் சாஸ்க்கு வந்து பெரிய ஃபேன் ஆயிட்டேன் சார் Thank you. டிப்புக்கு. சோ இப்போ ஸ்பீக்கிங் ஆஃப் உங்க கெரியர், நீங்க வந்து சினிமால வந்து லீட் ரோல்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க, சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து சினிமா, அதுக்கப்புறம் வந்து சீரியலுக்கு வந்து எப்படி ஷிஃப்ட் ஆனீங்க சார்? ராதிகா சரத்குமார் மேடம் அவங்க தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தாங்க. செல்லமின் ஒரு சீரியல், அதில் அவங்க பிரதரா. இன்னி வரைக்கும் சில பேர் வந்து எனக்கு கூப்பிடும்போது மணியரசன் கூப்பிடுறாங்க. பிகாஸ் அந்த அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ரீச் இருந்துச்சு, அன்பிலீவபிள் ரீச். எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஐ ஆம் நத்திங் இந்த இண்டஸ்ட்ரி. அப்போ நம்மள வந்து எங்கே போனாலும் மணியரசன் போதும் ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லும் போது என்ன பேர் மணியரசு, அதில் எல்லா குவக்கி நேம்ஸ், பள்ளியறை, சோளமலை, கடற்கரை, இதான் ஒருத்தரோட பேர். ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும் போதும் இதுன்னு அது பேருங்க, நாங்களாம் பக்கா கிராமத்து ஆளுங்களா அப்படின்ற மாதிரிலாம். பட் அதோட ரீச் வந்து பயங்கரமா இருந்துச்சு எல்லாமே. இது and there's no turning back after that. வரிசையா சீரியல்ஸ் தான். I did quite a lot of serials after that. நீங்க வந்து ராதிகா மேமோட சித்தி 2வும் பண்ணீங்க கரெக்ட்டா? அந்த சித்தி 2 கூட ரோல் எப்படி கிடைச்சது சார் உங்களுக்கு? I've been ராடன்ல நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், தாமரை பண்ணியிருக்கேன். அது we did 1250 எபிசோட்ஸ். ஸோ அந்த that just continued. எனக்கு சித்தி 2ல என்னால் new side of Radhika ma'am after such a long time I was working with ma'am. She's always been sweet. அவங்க பார்க்க தான் ரஃப் அண்ட் டஃப் அப்படி இப்படி கோக்காரங்க, பட் ஷீ இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். அவங்க வந்து ஷீ இஸ் ஆல்சோ ஃபுட்டி. அவங்களுக்கு ஷீ லவ்ஸ் ஃபுட். நல்ல ஃபுட்டுன்னா நான் சொல்லியிருக்கேன் மேம் இங்கே போய் இந்த இடத்துல கெஃபேல ட்ரை பண்ணு, நீ அதை விடுற, நீ இங்கே போய் ட்ரை பண்ணு. அவங்க சொல்லியிருக்கு, நான் போய் ட்ரை பண்ணிட்டு ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். ராதிகா மேம் இங்க கெஃபேக்கு வந்தாங்களா? நீங்க அந்த குடுப்பன் இன்னும் வரலைங்க. ஐ ஹோப் இட் கம்ஸ் சூன். வந்தாங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. பட் நான் சொல்றேன் மேம்கிட்ட, நான் போன வாட்டி பிசினஸ் ஆரம்பிக்க கொடுக்கும்போது நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் மேம்க்கு. ஷீ செட் ஃபோக்கஸ் அண்ட் கீப் கோயிங், நத்திங் வில் ஸ்டாப் யூன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த ஆசீர்வாதம் இருந்தால் போதும். ஏன்னா ஐ நோ ஹவு சக்ஸஸ்ஃபுல் ஷீ பீன் இன் ஹர் கெரியர் as a human, as an actress. I have a lot of admiration towards her. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே, அவங்க கொடுத்த வாய்ப்புக்கு அப்புறம் தான் இஸ் எவ்ரி திங். அஸ்வின் என்ற டேக்லைனுக்கு அப்புறம் எல்லாமே அவங்க தான் காரணமாக இருந்தது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹர். மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.